ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 10 முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். கூட 15 நிமிஷம் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம உளுத்தம்பருப்பை ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணும்பொழுது, தாளிக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு கேட்டால், உடனடியாக அந்த சாதத்தை நம்ம சாப்பிட முடியாது. ஒரு 1 hour ஊறினா தான் அது வந்து கரெக்டாக சாப்பிட முடியும், இல்லைன்னா கடக்குன்னு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துக்கலாம். 100 கிராம் ரைஸுக்கு 50 கிராம் தேங்காய் துருவல் தேவைப்படும். தேங்காயை கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு, வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி குக்கரில் வைக்காமல் வடித்து எடுத்தோன்னா உதிராக சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஈவனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.